ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் சிங்கம் அதோட குட்டியோடு சேர்ந்து ஆத்தங்கரையில் படுத்திருந்திருக்கு. இந்த சிங்கக்குட்டி ரொம்ப கரையில் இருந்ததுனால அப்படியே வலிக்க ஆற்றுக்குள்ளே விழுந்துடுச்சு. ரொம்ப ஆழமான தண்ணியில் மாட்டினதுனால அதால் கரையை பார்த்து வர முடியல. இதை பார்த்து ஆண் சிங்கம் வேகமாக ஓடி வந்து காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருந்து இந்த பெண் சிங்கத்துக்கிட்ட தான் சண்டைக்கு போயிருக்கு. கடைசியில் இந்த ஆண் சிங்கத்தை சமாளிச்சுட்டு மறுபடியும் இந்த குட்டியை வந்து காப்பாற்றுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஆண் சிங்கம் வேகமாக ஓடி வந்து காப்பாற்றும் அப்படின்னு பார்த்தா காப்பாற்றுற இந்த பெண் சிங்கத்தையே தடுக்குது பாருங்க. ஆண் சிங்கம் குட்டிகளை தொந்தரவா நினைச்சு பெண் சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்குமா. ஆனால் இந்த தாய் சிங்கம் எப்படி போராடி காப்பாத்திருக்கு பாருங்க. நினைச்ச மாதிரி மேலே கொண்டு வந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எதுவுமே தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் தெரியும். பக்கத்தில் வரும்போது தான் பயங்கரமா இருக்கும். அப்படிதான் இந்த 2 ஒட்டகத்தையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. காருக்கு 2 பக்கமும் 2 ஒட்டகம் ரெடியாக வந்து நின்று இருக்கு பாருங்க. அதுக்கு கேரட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவ்வளோ பக்கத்தில் ஒட்டகத்தை இது வரைக்கும் பார்க்காததுனால பார்த்ததும் கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. 2 பேரோட முகத்தில் சந்தோஷம் கொஞ்சம்னா பயம் தான் பல மடங்கு இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடலில் மினி போட்டில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே மெதுவாக பக்கத்தில் வந்து ஒரு ஷார்க்கை தான் பார்க்குறோம். திமிங்கலத்தை விட சுறா எப்பவும் கொஞ்சம் ஆபத்தானது தான். அதுக்கு கோபம் கொஞ்சம் கூடுதல் தான். கரெக்டாக அந்த படகு பக்கத்திலே வந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை இவர் அப்படியே அதை திசை மாற்றி விரட்டி விட்டுருக்கிறாரு. சில நேரங்களில் வந்து அப்படியே கவிழ்த்து விட்டுருமா. அதனாலே கடலில் சுறாவை பார்த்தா மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி தான் போகணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே புதர் செடிகள் தான். இந்த செடி நல்லா செழிப்பாக வளரும். பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அதோட சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி காஞ்சி வேரோடு பிடுங்கிட்டு வந்துடும். காத்தோட வேகத்துக்கு ரோடு முழுக்க அந்த பகுதி முழுக்க இந்த செடியாக தான் இருக்குமா. இதனாலே நிறைய பேர் வண்டி ஓட்டும் போது ரொம்ப சிரமப்படுறாங்க. சில நேரங்களில் ஒன்னா பறந்து வந்து ரோடையே மூடிடுமா. அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குற இடம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. ஒரு காற்று தான் அடிச்சுது. காற்றடிச்ச வேகத்துக்கு அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் எப்படியோ தாறுமாற போகிறத தான் பார்க்குறோம். இவ்வளோ பலமான பொருட்கள்லாம் எப்படி தான் நகருதோ தெரியல. இருக்கிற கூரை முதற்கொண்டு எல்லாம் மொத்தமாக விழுந்துருது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மாடியிலேருந்து கீழே இறங்கி வர ஒருத்தரை தான் பார்க்குறோம். அவர் வந்து அடுத்த செகண்ட் நடந்த சம்பவத்தை பாருங்க. ரோட்ல இருந்து திடீர்னு தண்ணி வந்த மாதிரி தெரிஞ்சுது. எங்கேருந்து தண்ணி வருதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள தரையே உடஞ்சிடுச்சு. குபு குபுன்னு அவ்வளோ தண்ணி படியை தேடி மறுபடியும் ஏறுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இவருமே மெதுவாக எதையோ வந்து எட்டி பார்த்துட்டு நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் புகை மண்டலம் மட்டும் தான் தெரிஞ்சது. இவர் ஒரு 10 அடி தள்ளி விழுந்திருக்கிறாரு. பயங்கர சத்தம். ஆனால் அவருக்கு எதுவும் ஆகலை. ரொம்ப உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கூரைக்கு மேலே இருக்கிற ஒரு கம்பி. அந்த கம்பி மேலே பூனை ஒரு எலியை பிடிச்சிட்டு வேகமாக ஓடுறது தான் பார்க்குறோம். கீழே விழாம எப்படி இந்த கம்பியில பேலன்ஸ் பண்ணி வேகமாக ஓடி போகுதோ. ஆனால் போகிற வேகத்தில் அவ்வளவு புழுதியும் கீழே தட்டி விட்டுருக்கு பாருங்க. அந்த ஒரு கம்பியில தான் எவ்வளவு தூசி. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஆலங்கட்டி மலை. மழைன்னா தண்ணி தான் கீழே விழும். ஆனால் இதில் மட்டும் ஐஸ் கட்டி தான் தொப்புன்னு கீழே விழுந்துட்டு இருக்கோம். ஐஸ் கட்டி மலை, இதை தான் கல் மலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் வெளியே மட்டும் யாரும் நிற்கவே கூடாது. நம்ம ஊரில் இதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஆனால் சில இடங்களில் இது ரொம்ப சாதாரணமானது. ஆனால் இங்கே ரொம்ப பெரிய பெரிய ஐஸ் கட்டியாக விழுந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒட்டக சிவிங்கி. உலகத்தில் உயரமான விலங்கு. அதே நேரத்தில் உலகத்திலே உயரமான பறவை அதுக்கிட்ட வம்புக்கு போயிருக்கு பாருங்க. இந்த நெருப்பு கோழி இந்த ஒட்டக சிவிங்கியோட கழுத்தையே கவ்வி பிடிக்க பார்த்துருக்கு. என்ன ஒரு தைரியம். ஒட்டக சிவிங்கிக்கு கழுத்து தான் பெரிய பலம். அதோட கழுத்தால தான் சண்டை போடும். அப்படித்தான் நெருப்பு கோழியை கழுத்தாலே அடி வெளுத்து வாங்கியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கரடி ஒன்று நடந்து பைக்கு பக்கத்தில் வந்ததும் ஆள் பைக்கு போட்டுட்டு வேகமாக ஓடி போயிட்டாரு. இந்த கரடி அந்த ஜீப்ல இருந்து ஒரு பகுதியே பிடுங்கி எடுத்துடுச்சு பாருங்க. கரடி கொஞ்சம் ஆபத்தான விலங்கு தான். பல்லும் கூர்மையாக இருக்கும். அதோட நகங்களும் ரொம்ப கூர்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் சாதுவாக இருக்கும். அந்த நகத்தால் நம்ம உடம்பை கீறி விட்டதுன்னா அந்த காயம் ஆறுறதுக்கே 7-8 மாதங்கள் ஆகுமா. ரொம்ப கோபமாக இருக்குது போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் அமேசான் காட்டில் இருக்கிற ஆளாக இருப்பாங்க போல். எந்த அளவுக்கு நீளமான முடி. டேப் எடுத்துகிட்டு வந்து அளந்து தான் பார்க்கணும் போல். ஆள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, முடி இன்னொரு பக்கத்துக்கு போகுது. முடி வளராதான்னு உலகத்தில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்க. எப்படியெல்லாம் வெறுப்பேற்றுறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப விசித்திரமான ஒரு பகுதியை தான் பார்க்குறோம். இந்த இடத்துல மட்டும் தண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்குது பாருங்க. பெரிய கிணறே இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான். கிணறு கூட ஒரு கட்டத்தில் நிறைஞ்சிரும். ஆனால் இந்த இடம் மட்டும் நிறையவே மாட்டேங்குது பாருங்க. இந்த பெரிய பாதாள பள்ளத்துக்குள்ள போய் இன்னொரு பக்கமா தண்ணி வெளியே போயிரும் போல. எப்படியும் நிறைஞ்சுதானே ஆகணும். ஆனா இது மட்டும் நிறையவே மாட்டேங்குது. உலகத்துல விசித்திரமான பல பகுதிகள் உண்டு. அதுல இதையும் சேர்த்துக்கலாம் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஆத்துல நீந்திட்டு இருக்கிற வாத்துக்கிட்ட வம்பிழுக்கிறதுக்காகவே இந்த நாய் வேணும்னே தண்ணிக்குள்ள இறங்கி போயிருக்கு பாருங்க. அப்பதான் வாத்து அதோட வேலையை காட்டியிருக்கு. வாத்து உள்நீச்சல் அடிக்கிறதுல பயங்கரமான ஆள். உள்நீச்சல் அடிச்சு இந்த நாயை சுத்தி வந்து இந்த நாயை நல்லா கொத்தி விட்டுருக்கு. வாத்து நறுக்குன்னு கொத்துறது மட்டும் தெரியுது. ஆனா வாத்தை காணலையே அப்படின்னு இந்த நாய் தேடிக்கிட்டே இருக்கு.
இறையாக்கிடலாம்னு நினைச்சு கடைசியில் கடி வாங்கினது தான் மிச்சம். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பெண் குயினை கிண்டல் அடிக்கிற மாதிரி அது கூடவே நடந்து போயிருக்கு இந்த டாக். பெண் குயின் மாதிரியே நடந்து கட்டுது பாருங்க. இதை பார்த்த பெண் குயின் கொஞ்சம் கடுப்பாகி அதோட முதுகிலே நல்ல ஒரு கொத்து விட்டுருக்கு. ஒரு கொத்து வாங்கினாலும் போக மாட்டேன்னு மறுபடியும் பெண் குயின் பின்னாடி தான் போகுது. அடுத்தது இந்த வீடியோல கச்சேரி நடந்துட்டு இருக்கும்போது திடுதிப்புன்னு அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு வந்த ஒரு மாடை தான் பாக்குறோம். ராத்திரி நேரத்துல இந்த மாடுக்கு இங்க என்னதான் வேலையோ தெரியல. நல்லா படுத்து தூங்கும் அப்படின்னு பார்த்தா கச்சேரி சத்தத்தை கேட்டே இந்த பக்கம் வந்திருக்கும் போல. ரொம்ப கூர்மையான கொம்போடு இப்படி பக்கத்துல வந்தா யாரு தான் நிப்பாங்க, எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்க. ஒருத்தர் கீழே விழுந்திருந்த இந்த டவல் எடுக்கிறதுக்கு பார்க்கவும் ஏதோ நம்மளை துரத்துறதுக்காக தான் எதையோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சு அதுவே வேகமா ஓடி போயிட்டு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பிறந்து கொஞ்ச நேரமே ஆன ஒரு யானைக்குட்டியை தான் பாக்குறோம். இப்பதான் நடக்கிறதுக்கே பழகுது பாருங்க. எப்படியோ அடி எடுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மனுஷனை தவிர எல்லா விலங்குகளும் பிறந்து சில மணி நேரத்துல நடக்க ஆரம்பிச்சிருது. ஆனா மனுஷன் மட்டும்தான் நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது. இங்க யானை கூட்டம் வரதை பார்த்ததும் எல்லா வண்டியும் தூரத்துல நிக்குது பாருங்க. ஒரு யானை கூட்டத்துல எல்லா வயசு யானைகளையும் பார்க்க முடியும். பிறந்த குட்டியிலிருந்து 70 வயசு யானை வரைக்கும் பார்க்கலாம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வீட்டுல ஒரு எலி புகுந்துடுச்சு. அந்த எலியை விரட்டுறதுக்காக வீட்டுக்கே தலைகீழ மாத்தி இருக்கிறாங்க பாருங்க. கடைசியில வேற வழியே இல்லைன்னு இந்த எலி அப்படியே மேல ஏறி இருக்கு செவுர்ல. மேல நிக்கிறியான்னு எட்டி பார்க்கவும் அந்த எலி கோபத்துல ஆள் மேலே தாவி வந்துடுச்சு பாருங்க. இவ்வளவு கோபக்கார எலியா இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல குரங்குகளுக்கு விளையாடுறதுக்காக ஒரு பலூன் கிடைச்சிருக்கு. பலூனை பார்த்ததும் இந்த குரங்குகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல பாருங்க. இதுல ஒரு குரங்கு எனக்கு தான் இந்த பலூன் அப்படின்னு பலூனை தூக்கிட்டே மரத்துல ஏறுறதுக்கு பார்க்கவும் பலூன் உடஞ்சிடுச்சு. ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டது, பலூனை காணல. பலூன் அது கையில கொடுத்த 1 நிமிஷம் கூட முழுசா ஆகல. அதுக்குள்ள அதோட கதையே முடிச்சாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பெரிய பாலை பார்த்ததும் குதிரைக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இப்படி ஒரு விளையாட்டை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த பாலோட சேர்ந்து எந்த அளவுக்கு விளையாடுது பாருங்க. ஆக மொத்தத்துல எல்லா விலங்குகளும் விளையாடுறதுக்கு ஆசைப்படதான் செய்யுது. குதிரை பால் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிக்க கடைசியில் தடுமாறி கீழே விழுந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு சந்தோஷம் குறையவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த கதவை தான் திறக்கிறதுக்கு போனாங்க. போன இடத்துல இப்படி சிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆள் அப்படி மேலே போயிட்டாங்க பாருங்க. பக்கத்துல ஹெல்ப் பண்றதுக்கு கூட ஆள் இல்லை. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இருக்கிற சின்ன கேப் வழியா உள்ள போயிடலாம் அப்படின்னு நினைச்சு கடைசியில் இப்படி மேலே தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி ரொம்ப சூப்பரான ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க. அப்படியே வீடியோ எடுத்துட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. பக்கத்துல பைக்ல ஒரு ஆள் வந்த மாதிரி தெரிஞ்சது. வந்த வேகத்துல முடியோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு முடிய பிடுங்கிட்டே போயிட்டாரு. முடியும் கையோட போயிடுச்சு. வீடியோல இதை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப அதிகமான இந்த எடையை தூக்குறதுக்கு இந்த லேடி தயாரா இருக்கிறாங்க. இவ்வளவு வெயிட்டா அப்படின்னு பாக்குறதுக்கே நமக்கே பயங்கரமா தான் இருக்கு. ஆனா அதை தூக்குறாங்க பாருங்க. ஆனா ஏதோ தடுமாறிடுச்சு. நல்ல வேளை அவங்க மேல விழாம கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கு. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ஒரு ரோப்பு. இந்த ரோப்பை மரத்துல கட்டி ஊஞ்சல் மாதிரி ஆடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை சேல்ஸ் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாரு. இதை பார்த்து நிறைய பேர் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்க. அந்த ரோப் ஆளையை தூக்கி கடைசியில் அந்த மரக்கிளையே உடஞ்சி விழுந்துடுச்சு பாருங்களேன். கிளையோடு சேர்ந்து கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே எங்க சேல்ஸ் பண்றது? அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பைக் எடுத்துட்டு இப்பதான் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா எல்லா நேரமும் உஷாரா தான் இருக்கணும் போல. அப்படி நேர பக்கத்துல இருக்கிற கால்வாயிலே வண்டி விட்டுட்டாங்க. இது என்னடா சோதனைன்னு தண்ணிக்குள்ளே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு.